12th standard accounts November month assessment test paper oda solutions பார்க்க போறோம். Choose the correct answer. First one, balance of receipt and payment account indicates the receipt and payment method போட்டு அதோட பேலன்ஸ் நமக்கு என்ன காட்டுதுன்னா cash and bank balance as on the date. ஓகேவா, நம்ம receipt and payment மெத்தட்ல நமக்கு என்ன தெரியுது, அதுல இருந்து லாஸ்ட் ஃபைனல் நம்ம என்ன பேலன்ஸ் தெரியுதுன்னா cash and bank balance. அடுத்து which of the following should not be recorded in the income and expenditure. ஸோ இந்த 4 ஐட்டம்ல எது நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம்? சேல் ப்ரொசீட் ஆஃப் ஃபர்னிச்சர், அசட்டை நம்ம சேல் பண்ணா அது நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். அடுத்து in the absence of partnership deed, profit of the firm will be shared by the partners in equal ratio. என்ன பண்ணுவோம், நம்ம பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்குவோம். As per the Indian Partnership Act 1932, the rate of interest allowed on loan advanced by partner is partnership deed படி partnership deed act படி interest on loan மட்டும் பார்த்தோம்னா நமக்கு 6% per annum. In the absence of an agreement, partners are entitled to. So agreement இல்ல, பார்ட்னர்ஷிப் டீட் இல்லனா பார்ட்னர்ஸ் வந்து லோன் கொடுத்ததுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கலாம். மற்றபடி அவங்களுக்கு சேலரி, கமிஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அது எதுவுமே கிடையாது. பிக் அவுட் த ஆட் ஒன் அவுட். ஓகேவா, இதுல எது ஆட் ஒன் பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் இஸ் அலோட் அட் 7% தான் வந்து ஆட் ஒன். பார்ட்னர்ஷிப் டீட் இல்ல அப்படின்னா ப்ராஃபிட்டும் லாஸும் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்குவாங்க. அடுத்து வந்து சேலரி, ரெனுமரேஷன் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து 6%. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்கும் கிடையாது, ஆனா இங்க 7% கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஆட் ஒன். சூப்பர் ப்ராஃபிட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆவரேஜ் ப்ராஃபிட் அண்ட் நார்மல் ப்ராஃபிட். The average rate of return of similar concern is considered as normal rate of return. Which of the following is true? பார்த்தோம்னா super profit equal to average profit minus normal profit தான் true. அடுத்து when the average profit is 25,000 and the normal profit is 15,000 னா super profit எவ்வளோ, நம்ம ஆவரேஜ்ல இருந்து நார்மல் ப்ராஃபிட் லெஸ் பண்ணி கிடைக்கிறது தான் சூப்பர் ப்ராஃபிட். ஸோ 25ல இருந்து நமக்கு 15 லெஸ் பண்ணோம்னா 10,000. அடுத்து 11th sum, from the following particulars show how the item subscription will appear in the income and expenditure account for the year 31/12/2018. Subscription received in 2018. நமக்கு கேட்டிருக்கிறது 2018 இயர். இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா 2018ல 50,000 ரிசீவ் பண்ணிருக்கோம். அதுல which include 5,000 for 2017 and 7,000 for 2019. ஸோ நம்மள 2018க்கான சப்ஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க இல்லையா, அப்ப என்ன பண்ணோம்னா 2018ல ஆக்சுவல் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவோ அதை கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு பார்த்தோம்னா 2018ல 50,000 ரூபாய் ரிசீவ் பண்ணியிருந்தாலும் அதுல 5,000 ரூபாய் வந்து 17th, 7,000 ரூபாய் 19th. ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டுமே இதுல நமக்கு தேவை கிடையாது, நமக்கு தேவை 2018 மட்டும். அப்ப என்ன பண்ணலாம், இந்த 5,000, 7,000 50,000ல இருந்து லெஸ் பண்ணிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2018 இஸ் 6,000. ஸோ இந்த இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் இன்னமும் 6,000 இருக்கு, இன்னும் நம்ம ரிசீவ் பண்ணல. 6,000 வர வேண்டியது இருக்கு. ஸோ இந்த இயருக்கானது நமக்கு தேவை, அப்ப இதை ஆட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 4,000 வாஸ் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் 2018 in the year 2017. அப்போ இந்த 18க்கான சப்ஸ்கிரிப்ஷன் 4,000 நம்ம ஆல்ரெடி 17லயே ரிசீவ் பண்ணிட்டோம். அப்ப 2018 ஆக்சுவல் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், இந்த 5,000, 7,000 லெஸ் பண்ணிட்டு அந்த இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 6,000, 4,000 ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார்மாட் இதுல போட்டிருக்கேன் பாருங்க. 50,000ல இந்த 5,000, 7,000 லெஸ் பண்ணிடணும். லெஸ் பண்ணிட்டு அவுட்ஸ்டாண்டிங் வந்து 6,000. அது மட்டும் இல்லாம நம்ம 18க்கான சப்ஸ்கிரிப்ஷன் 17லயே ரிசீவ் பண்ணிட்டோம் இல்லையா 4,000, அதையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு டோட்டலா 48,000 தான் நமக்கு 2018க்கான சப்ஸ்கிரிப்ஷன். அடுத்து வாட் இஸ் பார்ட்னர்ஷிப் டீட், உங்களுக்கு புக்லேயே இருக்கும் அதோட ஆன்சர்ஸ். அடுத்து 13 பார்த்தோம்னா மன்னன் அண்ட் ரமேஷ் ஷேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 3:2 and their capital on 1st April 2018 was Mannan 1,50,000 and Ramesh 1 lakh respectively, and the current account shows a credit balance of 25,000, 20,000 respectively. Calculate interest on capital at 6% per annum for the year ending 31st March 2018 and show the journal entry. ஸோ நம்மள இதுல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு ஜேர்னல் என்ட்ரியும் போடுவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எதுல கண்டுபிடிப்போம், கேபிட்டல்ல கண்டுபிடிப்போம். எத்தனை பர்சன்டேஜ், 6%.
ஸோ நமக்கு மன்னனோட கேபிட்டல் 1,50,000. அதில் நம்ம 6% கண்டுபிடிக்கிறோம், அதாவது 6/100. ஸோ 0 எல்லாம் கேன்சல் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணால் 9,000 தான் மன்னனோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அடுத்து ரமேஷோடது பார்த்தீங்கன்னா 1 lakh அவரோட கேபிட்டல். அதில் 6% நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்ம 0 எல்லாம் கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் 6,000. நமக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு ஒரு என்ட்ரி, ஜேர்னல் என்ட்ரி போடணும் இல்லையா? ஸோ ஜேர்னல் ஃபார்மட் நீங்கள் எழுதிக்கணும், டேட் எழுதிக்கணும். ஜேர்னல் என்ட்ரி பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கவுண்ட் டெப்டார். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நமக்கு எவ்வளோ மொத்தமாக சேர்த்தா 15,000 டு மன்னன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் டு ரமேஷ் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? கரண்ட் அக்கௌண்ட் போட்டு இவரது 9,000, இவரது 6,000. பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைடட். எப்பவும் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்ட்ரி போடும்போது கூடவே அதோட டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி போடணும். டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி என்ன பார்த்தோம்னா சேம் டேட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோசியேஷன் அக்கவுண்ட் டெப்டார்ஸ் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கவுண்ட். பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இது க்ளோசிங் என்ட்ரி, டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி கிடையாது, இது க்ளோசிங் என்ட்ரி. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோசியேஷன் அக்கவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அமௌண்ட் பார்த்தோம்னா நம்ம தனித்தனியாக போட வேணாம், டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை ஆட் பண்ணி போட்டுக்கலாம் 15,000. அடுத்தது வாட் இஸ் சூப்பர் ப்ராஃபிட். ஸோ இதுவும் நமக்கு புக்கில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கால்குலேட் தி வேல்யூ ஆஃப் குட்வில் அண்டர் ஆன்வட்டி மெத்தட். ஸோ ஆன்வட்டி மெத்தட் படி நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு இது எப்படின்னா நம்ம ப்ராஃபிட், சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தோம்னா ஆவரேஜ் ப்ராஃபிட்ல இருந்து நார்மல் ப்ராஃபிட்டை லெஸ் பண்றது தான். நமக்கு கொஸ்டின்ல ஆவரேஜ் ப்ராஃபிட் 14,000 கொடுத்துருக்காங்க, நார்மல் ப்ராஃபிட் 4,000 கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ் பண்ணா 10,000 தான் நமக்கான சூப்பர் ப்ராஃபிட். ஸோ ஆன்விட்டி மெத்தட் படி எப்படின்னா குட்வில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா சூப்பர் ப்ராஃபிட்டால அவங்க வந்து ஆன்விட்டி டேபிள் படி கொடுத்துருக்காங்களே 3.352 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ, அதால மல்டிப்ளை பண்ணா போதும். அதாவது வேல்யூ ஆஃப் ஆன்விட்டியை மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் குட்வில் கிடைச்சிடும். 10,000 இல்லையா, 3.352 நம்ம மல்டிப்ளை பண்ணா இந்த 40 இங்க நமக்கு ஆட் ஆகும். ஸோ 3 நம்பர்ஸ் தள்ளி பாயிண்ட் வச்சா 30 கேன்சல் ஆயிடும். அப்போ 33,520 தான் இந்த குட்வில் வேல்யூ அமௌண்ட். அடுத்து ஸ்டேட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட் அண்ட் ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். இதுவும் டிஃபரன்ஸ் பிட்வீன் டேபுலர் காலம் புக்ல இருக்கு. அடுத்து how will the following appear in income and expenditure account of Vedaranyam Sports Club. ஸோ இது நம்ம பார்த்தோம்னா இது ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். நம்ம என்ன பண்ணுவோம், பேட்ஸ் அண்ட் பாலை ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலை தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம எப்படி போடுவோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி போடணும்னா இது எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் தான் நம்ம இதை போட போகிறோம். ஸோ இது எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் எப்படி போடணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு புக்லேயே நோட்லேயே காட்டுறேன். டூ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் எவ்வளோ நமக்கு யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஆல்ரெடி அதில் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் பேட் அண்ட் பால்னு கொடுத்துருக்காங்களே அதை நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் சொல்லி 3,000 போட்டுக்கணும். அது கூடவே பர்ச்சேஸ் ஆஃப் பேட் அண்ட் பால்ஸ் டியூரிங் த இயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் கொஞ்சம் இருந்துச்சு, அது கூடவே நம்ம அடிஷ்னலாக 17,000க்கு பர்ச்சேஸும் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஆட் பண்ணா 20,000. அதுல க்ளோசிங் ஸ்டாக்னு கொடுத்துருக்காங்களே அதை ஃபைனலா நம்ம லெஸ் பண்ணிக்கணும். லெஸ் பண்ணி இங்க இருக்க வெளியில இருக்க அமௌண்ட் 16,000 போடுவோம். இதே நம்ம பேலன்ஸ் ஷீட்ல போடும்போது இந்த க்ளோசிங் ஸ்டாக் அமௌண்ட்டை மறக்காம போடணும். இதுல சேல்னு கொடுத்துருக்காங்க, சேல் ஆஃப் ஓல்டு பேட் அண்ட் பால். ஸோ சேல் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம இங்க இன்கம் சைட்ல பை சேல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் சொல்லி 2,000 போடணும். இது இங்கேயும் போடலாம். இன்னொரு தடவை பார்த்தோன்னா நம்ம இங்கே பர்ச்சேஸ் ஆட் பண்றோம் இல்லையா, அதுக்கப்புறம் சேல லெஸ்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இதை நம்ம போட்டுக்கலாம். அடுத்து கெவின் அண்ட் பிரான்சிஸ் ஆர் பார்ட்னர். கெவின் draw 5,000 at the end of each quarter. Interest on drawing is chargeable at 6% per annum. Calculate interest on drawing for the year ending 31st March 2019 using average period. இதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கெவின் பார்த்தோம்னா 5,000 வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறாரு எண்ட் ஆஃப் ஈச் குவார்டர். குவார்டர்னா நம்ம என்ன பண்ணுவோம், 1 இயருக்கு அப்போ குவார்டரா நம்ம 1 இயர் டிவைட் பண்ணா 4 பார்ட்டா நமக்கு டிவைட் ஆகுது. அப்போ எண்ட் ஆஃப் ஈச் குவார்டர்னா அவர் கண்டிப்பா 4 தடவை 1 இயருக்கு அவரு 4 தடவை வந்து வித்ட்ரா பண்ணிருப்பாரு 5,000. இப்போ 5,000 into 4 பண்ணிக்கணும். அப்பதான் நமக்கு 1 இயருக்கு அவர் எவ்வளவு வித்ட்ரா பண்ணிருக்காரு, எவ்வளவு டிராயிங் எடுத்திருக்காருன்னு தெரியும். ஸோ 5,000 into 4 பார்த்தோம்னா நமக்கு 20,000. குவார்டர்னா into 4, ஆஃப்னு சொன்னாங்கன்னா into நமக்கு 2, மந்த்லி அப்படின்னாங்கன்னா into 12. ஸோ நமக்கு 20,000 வருது. அப்போ டிராயிங் வந்து 20,000. இதில் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் கண்டுபிடிக்க போறோம்.
பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 6%. ஸோ 6/100. இது பார்த்தோம்னா எண்ட் ஆஃப் ஈச் குவார்ட்டர் நமக்கு அந்த டேப்லர் காலம் இருக்கு இல்லையா, டேப்லர் காலம்ல அந்த ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க எதுக்கு எவ்வளோ போடணும். ஸோ எண்ட் ஆஃப் ஈச் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறதால எண்ட் அப்படின்றதால அதோட ஃபார்முலா பார்த்தோம்னா 4/5 / 12. ஸோ இதை போட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். கால்குலேஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 0 0 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 6 1s are 6, 6 2s are 12. ஸோ 2ஆல் இங்கே நம்ம கேன்சல் பண்ணால் 2 1s are 2, 2 1s are 2, இந்த 2 0 ஆட் ஆகும். ஸோ 100 into 4.5 நமக்கு 4500 வரும். 1 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சா அது நமக்கு 450. அடுத்த சம் பார்த்தோம்னா 20. From the following information relating to your partnership firm, found that the value of its goodwill based on 3 years purchase of average profit of last 4 years. ஸோ நமக்கு இந்த மாதிரி 4 year 5 yearsக்கான ப்ராஃபிட் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம், இந்த டோட்டல் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் இயர்ஸால டிவைட் பண்ணிக்கும். நம்மளுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் மொத்தம் எத்தனை, 1 2 3 4. அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க டோட்டல் ப்ராஃபிட் நம்ம 1 2 3 4 இருக்கு இல்லையா, அந்த 4 இயர்ஸ்க்கான ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணி இன்கேஸ் லாஸ் கொடுத்தா அந்த லாஸை மட்டும் மைனஸ் பண்ணிக்கணும். எல்லாமே ப்ராஃபிட் அப்படின்றதால ஆட் பண்ணி 4 இயர்ஸ் இல்லையா, ஸோ 4ஆல டிவைட் பண்ணா 11,500. அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a fair remuneration paid 1,500 to the partner. பார்ட்னருக்கு 1,500 வந்து ரெமுனரேஷன் பே பண்ணிருக்காங்க. அதை என்ன பண்ணோம்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அந்த அமௌண்ட்ல 1,500 லெஸ் பண்ணோம். லெஸ் பண்ணா நமக்கு ரெனுமரேஷன் மைனஸ் பண்ண ஆவரேஜ் ப்ராஃபிட் 10,000 கிடைச்சிருக்கு. ஸோ இதுல தான் இப்போ நம்ம குட்வில் கண்டுபிடிக்க போறோம். குட்வில்லோட ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். கொஸ்டின்லேயே நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 3 years பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டூ 3 ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணா 30,000 தான் இதோட குட்வில். அடுத்து from the information given below, prepare receipt and payment account of Madurai Mother Teresa Mahalir Mandram for the year ended 31st December 2018. So receipt and payment method நம்ம போட போறோம். receipt and payment methodல first 2 balance போட்டு receipt sideல cash bank கொடுத்திருக்க balance போட்டுடணும். அடுத்து எதெல்லாம் receipt payment சொல்லி போட போறோம். இப்போ நியூஸ் பேப்பரை சேல் பண்ணா நமக்கு இன்கம் வரும். ஸோ இது நமக்கு ரிசிப்ட். ஸ்டேஷனரி பர்ச்சேஸ் பண்றோம், அப்ப நம்ம தான் பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ பேமெண்ட். ஆடிட் ஃபீஸ் பே பண்ணா பேமெண்ட். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ் பண்ணிருக்கோம், ரிசிப்ட். சன்ட்ரி சார்ஜஸ்லாம் பேமெண்ட். நமக்கு ஸ்காலர்ஷிப் கிவன் கொடுத்துருக்கோம், ஸோ பேமெண்ட். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்னா இன்வெஸ்ட்மெண்ட் அசெட் இல்லையா, அப்ப நம்ம தான் இன்ட்ரெஸ்ட்டை ரிசீவ் பண்ணிருக்கோம். இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்ணிருக்கோம், பேமெண்ட். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணிருக்கோம், ரிசிப்ட். ஃபர்னிச்சர் என்ன பண்ணிருக்கோம்னா பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணா நம்ம தானே பேமெண்ட் பண்ணிருப்போம். நியூஸ் பேப்பர் பர்ச்சேஸ் பண்ணா நம்ம தான் பேமெண்ட் பண்ணிருப்போம். அடுத்து டிப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர் போடக்கூடாது. எப்போ நம்ம ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் மெத்தட்ல அவுட்ஸ்டாண்டிங், ப்ரீபெய்ட், டிப்ரிசியேஷன் மூணுமே நம்ம போடக்கூடாது. அடுத்து கேஷ் பேலன்ஸ் அஸ் ஆன் 31st சொல்லிட்டு இது க்ளோசிங் பேலன்ஸ். இது ஸோ இதுவும் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பேமெண்ட் சைட்ல கீழே போடுவோம். இது கன்வெயன்ஸ் பே பண்ணிருக்கோம். சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் சேல் பண்ணா நம்ம தான் கேஷ் ரிசீவ் பண்ணுவோம். ஸோ ரிசிப்ட் இது. இப்போ நம்ம மார்க் பண்ணிருக்க ஐட்டம் எல்லாமே நம்ம இங்க போட்டாச்சு. லாஸ்டா வந்து கேஷோட க்ளோசிங் பேலன்ஸ் இங்க போட்டிருக்கோம். ஸோ ரெண்டு சைடு கம்பேர் பண்ணும்போது பார்த்தா நமக்கு இந்த சைடு அதிகமா இருக்கு அமௌண்ட். எவ்வளோனா 27,700 இருக்கு. இதை ஆட் பண்ணி நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோம். இங்க வந்து 23,000 சம்திங் இருக்கு. ஸோ அதில் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வர பேலன்ஸ் பார்த்தோம்னா 4,700. நமக்கு பேலன்ஸ் வந்து ரிசிப்ட் சைட்ல வந்திருக்கு. நமக்கு எப்பவுமே க்ளோசிங் பேலன்ஸ் வந்து இந்த பேமெண்ட் சைட்ல தான் வரும். அப்படி ரிசிப்ட் சைட்ல வந்துச்சுன்னா நம்மளுக்கு கேஷ் பேலன்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க போறது பேங்க் பேலன்ஸ் தான். ஸோ நமக்கு ரிசிப்ட் சைட்ல வந்ததால் நமக்கு பேங்க் பேலன்ஸ் வந்து ஓவர் டிராஃப்ட், பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு போட்டிருக்கோம். அடுத்த சம். கவிதா இஸ் a partner in a firm. She withdraw 2,500 பெர் மந்த் ரெகுலர்லி. ஸோ பெர் மந்த்னா மாசம் மாசம் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க 2,500 ரூபாய். இப்போ மாசம் மாசம்னா 1 year ஃபுல்லாமே 12 மாசம் வித்ட்ரா பண்ணிருப்பாங்க. அப்போ 2,500 ஃபர்ஸ்ட் 12ஆல மல்டிப்ளை பண்ணி டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்கை கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்து டிராயிங் பார்த்தோம்னா 4% பெர் ஆனம். ஸோ இங்க பார்த்தோம்னா நமக்கு 3 இது கொடுத்துருக்காங்க. பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த், மிடில் ஆஃப் எவ்ரி மந்த், இந்த எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த். ஸோ இதுக்கு நமக்கு இந்த டேப்லர் காலம் ஃபார்முலா இருக்கு இல்லையா,
ஸோ அதுபடி போட்டோன்னா பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் 12 மல்டிப்ளை பண்ணிட்டா 30,000 டோட்டல் டிராயிங். ஸோ 30,000 இன்டூ 4% இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் 4 டிவைட் பை 100 இன்டூ பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த்னா 6.5 by 12. அது டேப்லர் காலம் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை கால்குலேட் பண்ணா நமக்கு 650. மிடில் ஆஃப் எவ்ரி மந்த்னா நமக்கு 6/12. அடுத்து அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த்னா 5.5/12. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சிருக்கிறதுன்னு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இதெல்லாம் கால்குலேட் பண்ணனா உங்களுக்கு வந்து 4, 650, 600, 550. அடுத்து லாஸ்ட் சம் ஃபண்ட் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ராஜன் அண்ட் தேவன் who share profit and loss 2:1 calculate interest on capital 6% per annum for the year ended. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அடிஷ்னல் கேபிட்டலும் கொடுத்துருக்காங்க, டிராயிங்கும் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் ஏர்ன் டியூரிங் த இயரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா கேபிட்டல் பார்த்தோம்னா நம்ம இது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்டட் கேபிட்டல் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். கேபிட்டல் ஃபர்ஸ்ட் ராஜன் தேவந்து பார்த்தோம்னா 1,80,000. ஸோ இதில் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் ரெண்டு பேரோட கேபிட்டலும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபார்மட் போட்டுக்கணும். 1,80,000 போட்டாச்சு. அது கூட டிராயிங்கை ஆட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் இந்த சாப்டர் எடுக்கும் போது ஏன் இதை ஆட் பண்ணுறோம், ஏன் மைனஸ் பண்ணுறோம்னு ஃபார்மட் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் அவங்க கொடுத்துருக்காங்களே டிராயிங் ஆஃப் ராஜன் வந்து 20,000, தேவன் வந்து 10,000. ஸோ டிராயிங்கை நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் 1,20,000, 90,000. அடுத்து பார்த்தோம்னா அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் பண்ணிக்கணும். அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ, ராஜன் 40, தேவன் 30. அதை நம்ம லெஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 80, 60. அடுத்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க இல்லையா டியூரிங் த இயர்னு சொல்லி, இதில் நமக்கு ஆல்ரெடி ப்ராஃபிட் ஏர்ன் டியூரிங் த இயர் சொல்லி 70,000 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோசியேஷன் சொல்லி 40,000 கொடுத்துருக்காங்க. ஒரு சில சம்ஸில் இது நமக்கு இருக்காது. இது இருந்துச்சுன்னா இந்த ப்ராஃபிட்டில் இந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த ப்ராஃபிட்டை பிரித்து மைனஸ் பண்ணோம். இது இல்லைன்னா டைரெக்டாகவே இந்த அமௌண்ட்டை இந்த ரேஷியோவில் நம்ம பிரித்து லெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 40,000 இருக்கிறதால 70ல் 40 லெஸ் பண்ணால் 30. அந்த 30,000 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு பேருக்கும் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோ இருக்கு இல்லையா 2:1 அதுபடி பிரிக்க போகிறோம். 30,000 இன்டூ 2:1னா 2 + 1 3 இல்லையா. ஸோ 30,000 இன்டூ 2/3, 30,000 இன்டூ 1/3 நம்ம பிரிச்சோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறவரோட ரேஷியோ வந்து 2 இல்லையா. அவர் யாருன்னா ராஜன், அவருக்கு வந்து 20,000, தேவனுக்கு வந்து 10,000 வருது. ஃபைனலாக இதை நம்ம லெஸ் பண்ணால் 80ல் 20,000 லெஸ் பண்ணால் 60,000, 60ல் 10,000 லெஸ் பண்ணால் 50,000. இப்போ அட்ஜஸ்டட் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. அட்ஜஸ்டட் கேபிட்டல் 60,000 ராஜன், தேவன் 50,000. இதை வச்சுதான் நம்ம இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ராஜன் 60,000 இருக்கு இல்லையா, அவரோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 6%. ஸோ 6/100 நம்ம கால்குலேட் பண்ணா 0லாம் கேன்சல் பண்ணா 3,600. அவங்களுக்கு அடிஷ்னல் கேபிட்டலும் கூடவே இருக்கு. ஸோ அதுக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அடிஷ்னல் கேபிட்டல் பார்த்தோம்னா ஏப்ரல் மந்த் தான் ராஜன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு 40,000. அப்போ ஏப்ரல் டு டிசம்பர் நமக்கு 9 மந்த் வருது. அப்போ 9 மந்த்துக்கு மட்டும் நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா போதும். ஸோ 40,000 இன்டூ 6/100 இன்டூ 9/12, அதாவது 12ல் 9 மாசத்துக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட். பெர்சன்டேஜ் வந்து 6, அதனால 6/100. ஸோ இது கால்குலேட் பண்ணா 1,800. 3,600 plus 1,800, 5,400. ஸோ டோட்டலா நம்ம ராஜனோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ, 5,400. அடுத்து தேவனோட அட்ஜஸ்டட் கேபிட்டல் எவ்வளவு கண்டுபிடிச்சோம், 50,000. ஸோ அவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து 6/100 தான். இது கால்குலேட் பண்ணா 3,000. அடுத்து தேவனும் அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட டேட் பார்த்தோம்னா செப்டம்பர் மந்த்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, September 1, 2018. ஸோ செப்டம்பர் டு டிசம்பர் நமக்கு 4 மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 30,000 இன்டூ 6/100 இன்டூ 4/12 நமக்கு 600. ஸோ தேவனோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 3,600. அடுத்து நெக்ஸ்ட் சம் வந்து ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் குட்வில் பை கேபிட்டலைசிங் சூப்பர் ப்ராஃபிட். ஸோ இந்த மெத்தட் படி போறோம்னா நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க 4 இயர்ஸ், நான் ரெக்கரிங் இன்கம் கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு தான் போட போறோம். சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிற சம்மில் நமக்கு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஆவரேஜ் ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது நமக்கு என்னன்னா நம்ம சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு தான் போட போறோம். அது வந்து நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வச்சு போட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு சூப்பர் ப்ராஃபிட் தேவை. சூப்பர் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம், ஒன்று ஆவரேஜ் ப்ராஃபிட், இன்னொன்று நார்மல் ப்ராஃபிட். ரெண்டுமே இருந்தால் தான் நம்மளால சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியும்.
ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பார்த்தோம்னா நமக்கு எல்லா ப்ராஃபிட்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டு டோட்டல் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸோட டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 4 மந்த்தான ப்ராஃபிட்டை ஆட் பண்ணி 4ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே அடிஷ்னலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா a non-recurring income of 3,000 included in the above mentioned profit of 30,000. இந்த 30,000ல non-recurring income 3,000 இன்க்ளூட் ஆயிருக்கு. நான் ரெக்கரிங் இன்கம்னா என்னது ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் ரெக்கரிங் இன்கம்னா அதான் லெஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது நான் ஆல்ரெடி இந்த சம்மில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சாப்டர் சம் எடுத்தீங்கன்னா அதில் எதை ஆட் பண்ணிக்கணும், அதாவது ஃபயர் இன்சூரன்ஸுக்கு மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபார்மட் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த வீடியோவை எடுத்து பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், இப்போ அதான் அந்த 30,000லேருந்து லெஸ் பண்ணிட்டோம்னா இது நமக்கு 27,000 ஆச்சு. ஸோ இப்போ டோட்டல் ப்ராஃபிட் ஆட் பண்ணி மொத்தம் நமக்கு 4 இயர்ஸாக அப்போ 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 40,500 ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நார்மல் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம், கேபிட்டல் எம்ப்ளாய் நமக்கு சம்மில் கொடுத்துருந்தா நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னால மல்டிப்ளை பண்ணிக்குவோம். கேபிட்டல் எம்ப்ளாய் 3 lakh கொடுத்துருக்காங்க. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 10%. ஸோ 10/100 கால்குலேட் பண்ணால் 30,000. நமக்கு சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா ஆவரேஜ் ப்ராஃபிட்லேருந்து நார்மல் ப்ராஃபிட்டை லெஸ் பண்ணணும். ஸோ ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ லெஸ் பண்ணிட்டா நமக்கு 10,500 தான் சூப்பர் ப்ராஃபிட். இப்போ நம்ம கேபிட்டலைசிங் சூப்பர் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்போம், குட்வில் அந்த மெத்தட் படி குட்வில் எப்படி கண்டுபிடிப்போம்னா குட்வில் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் டிவைட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ 100. ஓகேவா, இதான் நமக்கு ஃபார்முலா. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சம் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்த ஃபார்முலாவே வரும். உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்கும். சூப்பர் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சோம் 10,500 டிவைட் பை 10 இன்டூ 100 நமக்கு 1,05,000. அடுத்து ஃபைனல் சம் ஃப்ரம் த ஃபாலோயிங் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நம்மள ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரிப்பேர் பண்ணோம்னா நம்ம ரிசிப்டில் இருக்கிறதெல்லாம் இன்கமில் போடுவோம், எக்ஸ்பெண்டிச்சரில் இருக்கிறதெல்லாம் பேமெண்ட்டில் போடுவோம். ஸோ கண்டிப்பாக நம்ம க்ளோசிங் பேலன்ஸும் ஓப்பனிங் பேலன்ஸும் போடக்கூடாது. அடுத்து பார்க்கலாம், ரெண்ட் ஆஃப் ஆல் ரிசீவ் நம்ம போடலாம். அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசிப்ட் போடலாம். லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து போடக்கூடாது. அதாவது கேபிட்டல் ரிசிப்ட் கேபிட்டல் பேமெண்ட் போடக்கூடாது இல்லையா, கேபிட்டல் ரிசிப்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் போடக்கூடாது. அடுத்து லாக்கர் ரெண்ட் ரிசிப்ட் போடலாம். இது வந்து ரெண்ட் ஆஃப் கிரவுண்ட் பெய்ட் போடலாம், பிரிண்டிங் போடலாம், பேங்க் சார்ஜஸ் போடலாம், இன்சூரன்ஸ் பிரீமியம், டோர்னமெண்ட் போடலாம், ஆடிட் ஃபீஸ், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ். ஸோ இது எல்லாமே நம்ம போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் நான் மார்க் பண்ணது எல்லாமே போட்டிருக்கேன். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் நம்ம என்ன போடக்கூடாதுன்னா கேபிட்டல் ரெசிப்டும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் போடக்கூடாது. ஒரு அசட்டை சேல் பண்ணுறோன்னா போடக்கூடாது, ஒரு அசட்டை வாங்குறோன்னா போடக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறோம் போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம போடக்கூடாது. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ், லீகசிஸ் இதெல்லாம் நம்ம போடக்கூடாது. இதெல்லாம் போட்டு நம்ம கால்குலேட் பண்ணும்போது இந்த சைடு நமக்கு அமௌண்ட் ஜாஸ்தி வருது, எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கு இன்கம்மை விட. ஸோ இதை ஆட் பண்ணி இங்கே கொண்டு வந்து இங்கே இருக்க அமௌண்ட்டை நம்ம லெஸ் பண்ணால் நமக்கு எப்பவுமே இன்கம்மை விட எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அதை டெபிசிட்னு சொல்லுவோம். எக்ஸ்பெண்டிச்சரை விட இன்கம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அது நம்ம சர்ப்ளஸ். நம்ம எப்படி ப்ராஃபிட் லாஸ்ன்னு வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோமோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் சர்ப்ளஸ் அண்ட் டெபிசிட் கால்குலேட் பண்ணுவோம். அடுத்து the following particulars are available in respect of the business carried on by the partnership firm. இது வந்து ப்ராஃபிட், ரெக்கரிங் இன்கம். ஸோ இதுதான் நான் அந்த சொன்ன வந்து ஃபார்மட். இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா நம்ம ப்ராஃபிட்டை எழுதிக்கணும், எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்றத. ப்ராஃபிட் ஏர்ன்னு சொல்லிட்டு 3 year கொடுத்துருக்காங்க இல்லையா, 16, 17, 18 3 yearக்கான ப்ராஃபிட்டையும் எழுதிக்கணும். அடுத்து நான் ரெக்கரிங் இன்கம் ஆஃப் 2,500. ஸோ நான் ரெக்கரிங் இன்கம்னா திரும்ப திரும்ப வராத இன்கம் நமக்கு 2,500 இருக்கு. எந்த இயர்னா 2016. இது உங்களுக்கு நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். ஃபியூச்சர் அப்படின்னு வரும்போது இன்கம்னா ஆட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்பென்சஸ்னா லெஸ் பண்ணிக்கோங்க. இதே பாஸ்ட் அது முடிஞ்சு போன விஷயமா இருக்கும்போது இன்கம்னா லெஸ் பண்ணிக்கோங்க, எக்ஸ்பென்சஸ்னா ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 16 அப்படின்றது பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயம். இதுல இன்கம்னா என்ன பண்ணிக்கணும், இன்கம்னாலே என்னது நமக்கு வர அமௌண்ட், அப்போ நம்ம ஆட் தான் ஆகும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பாஸ்ட் அப்படின்னு வரும்போது ஆப்போசிட்டாக என்ன பண்ணிக்கணும், லெஸ் பண்ணிக்கணும். ஸோ 16 அந்த இயரில் மட்டும் நம்ம 2,500 லெஸ் பண்ணால் இங்கே 22,500, இங்கெல்லாம் அந்த அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா ப்ராஃபிட் ஆஃப் 2017 இஸ் ரெடியூஸ்ட் பை 3,500 டியூ டு ஸ்டாக் டெஸ்ட்ராய்ட் பை ஃபயர். ஸோ 2017 இதுவும் நமக்கு பாஸ்ட். ஸோ பாஸ்ட்டில் ஃபயரால என்ன ஆயிருக்கு, டெஸ்ட்ராய்ட் ஆயிருக்கு. அப்போ எக்ஸ்பென்சஸ் தான் அது, அப்போ மைனஸ் பண்ணணும். ஸோ பாஸ்ட்ன்றதால என்ன பண்ணிக்கணும், அதோட ஆப்போசிட்டா ஆட் பண்ணிக்கிறோம். 2017 இல்லையா, ஸோ அந்த இயர்ல அமௌண்ட்ல இருந்து லெஸ் பண்ணிக்கிறோம், மற்ற இயர்லாம் அப்படியே இருக்கும்.
ஸோ நம்மளுக்கு லாஸ்டா ப்ராஃபிட் வந்து 22,500, அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் இது 26,500, இங்க வந்து 26,000. இதுல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அடுத்து இந்த ஸ்டாக் வாஸ் நாட் இன்சூர்ட் பட் இட் டிசைடட் டு இன்சூர் த ஸ்டாக் இன் ஃபியூச்சர். ஸ்டாக்கை வந்து இன்சூரன்ஸ் பண்ணல, ஃபியூச்சர்ல இன்சூரன்ஸ் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ இது பாஸ்ட் இல்ல, இது ஃபியூச்சர், இனிமே தான் நடக்க போகுது. அப்போ இன்சூரன்ஸ் பண்ணா என்ன ஆகும், பிரீமியம் பே பண்றது வந்து எக்ஸ்பென்சஸ், ஸோ அமௌண்ட் என்ன ஆகும், மைனஸ் ஆகும். ஸோ ஃபியூச்சர்னா எக்ஸ்பென்சஸ்னா மைனஸே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு தேவை குட்வில் கண்டுபிடிக்க போறோம். குட்விலுக்கு ஃபார்முலா என்ன, ஆவரேஜ் ப்ராஃபிட் வச்சு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், டோட்டல் ப்ராஃபிட் டிவைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். டோட்டல் ப்ராஃபிட்னா 3 இயர்ஸ்க்கான ப்ராஃபிட், 3 இயர்ஸ்க்கான ப்ராஃபிட் ஆட் பண்ணி 3 ஆல டிவைட் பண்ண நமக்கு 25,000 தான் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிற சம்ல நம்ம குட்விலோட ஃபார்முலானா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இதுல நமக்கு 2 இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 24,750 into 2 னா 49,500 தான் ஆன்சர்.